ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபி ஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதலிடம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 பிலிம் சிலபஸ் யூனிட் 6 தமிழ் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கவர் ஆகும். ஸோ இனிமே பார்த்தீங்க அப்படின்னா பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளில் தமிழ் தாய் வாழ்த்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பார்த்தீங்க அப்படின்னா தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாட வேண்டும். ஸோ இதுக்கு முன்னாடி 23/11/1970 பார்த்தீங்க அப்படின்னா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது முதலாக அரசாணை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ 12/12/2021 கட்டாயம் தமிழ்தாய் வாழ்த்தை வந்து முதலில் பாட வேண்டும் அப்படிங்கிறத மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்டாயப்படுத்தி இருப்பாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா இதற்கான அந்த தீர்மானத்தை வந்து நம்மளுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்ல வந்து நிறைவேற்றி இருக்காங்க. ஸோ இந்த தமிழ்தாய் வாழ்த்தை வந்து எழுதினவர் 1891 ஆண்டு மனோன்மணியம் சுந்தரனார். ஸோ தமிழ்தாய் வாழ்த்தை வந்து எழுதியிருப்பாரு. ஸோ இவருடைய தமிழ் தெய்வ வணக்கம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த தமிழ்தாய் வாழ்த்தை வந்து எழுதியிருப்பார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா விவாதம் இன்றி மக்களவையில் நிறைவேற்றம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ட்ரிபுனல்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கேசஸ் எல்லாம் ஸ்பீடாக வந்து அந்த ட்ரையல் எல்லாம் முடிஞ்சு ஜுடிஷியேஷன் வழங்குவதற்காக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ட்ரிபுனல்ஸை வந்து ஏற்படுத்தி இருப்பாங்க. ஸோ இது வந்து 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1976 பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 323A அண்ட் 323B 2 சரத்துக்கள் வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கும். இதில் ஆர்டிகிள் 323A பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்குது. அதாவது பப்ளிக் சர்வன்ஸுக்கான இந்த ரெக்ரூட்மெண்ட், ப்ரொமோஷன் இது தொடர்பாக அந்த பிரச்சனைகள் எழும்போது அதற்கான தீர்ப்பாயங்களை ஏற்படுத்தக்கூடிய உரிமை வந்து பாராளுமன்றத்திற்கு ஆர்டிகிள் 323A அடிப்படையில் வழங்கப்படுது. ஸோ 323B பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது பப்ளிக் சர்வன்ஸ் இல்லாமல் வேற டாக்ஸேஷன், ரெண்டு இந்த மாதிரியான விஷயத்திற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பாராளுமன்றம் என்ன பண்ணலாம், இதற்கான தீர்ப்பாயங்களை வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த ஆர்டிகிள் 323A அடிப்படையில் பாராளுமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ல வந்து அந்த ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுடைய ரெக்ரூட்மெண்ட், ப்ரொமோஷன் ப்ராசஸ் இதில் ஏதாவது தீர்வு காணுவதற்காக தீர்ப்பாயங்கள் ஏற்படுத்தப்படணும் அப்படின்னா ஸ்டேட் என்ன பண்ணணும்னா அதற்கான ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதற்கான ட்ரிபியூனல்ஸை வந்து ஏற்படுத்துவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டிகிள் 323B அடிப்படையில் ஸ்டேட்ஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதற்கான தீர்ப்பாயங்களை வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம். இதுக்கான சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் ஆக்ட் 1985 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபியூனல் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் வந்து 2021 சட்டம் கொண்டு வந்து, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீர்ப்பாயங்களினுடைய அந்த மெம்பர்ஸ், சேர்மேன் இதையெல்லாம் தேர்ந்தெடுப்பதற்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ச் கமிட்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கமிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி ஜட்ஜஸ், இது தவிர எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸும் நிறைய பேர் இந்த சர்ச் கமிட்டியில் இருப்பாங்க. ஸோ தற்போது இதை வந்து சீர்திருத்ததற்காக தான், அதாவது தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா, ஸோ இதை ரிப்பீல் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ட்ரிபியூனல்ஸ் ரிஃபார்ம் ஆக்ட் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இவங்களை தேர்ந்தெடுப்பதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜுடிஷியரி பிளஸ் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் இந்த மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இனி இதுக்காக தனியாக ஒரு ஆணையம் அமைத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த மெம்பர்ஸை வந்து எலெக்ட் பண்ண போறாங்க. ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீர்திருத்த மசோதா வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2025 மெட்ராஸ்
மெட்ராஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து வெர்டிக்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது இண்டிபெண்டான ஒரு பாடி தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ணும், எக்ஸிக்யூட்டிவ்னுடைய அந்த தலையீடு வந்து இதில் இருக்காது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆணையம் வந்து ஏற்படுத்த போகிறாங்க.